வணக்கங்க. வெல்கம் பேக் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நாம நேத்து கொடுத்த செட்டப்ஸ் வந்து நிஃப்டி 50ல எப்படி ஒர்க் ஆச்சுன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம செட்டப் வந்து அக்யூரஸியா ப்ராப்பரா வேலை செய்யுங்க. நம்ம செட்டப்ப பார்த்தீங்கனாலே புரியும். நம்ம என்ன செட்டப் லைன் குடுத்தோமோ, அது எல்லா இடத்துலயும் ப்ராப்பரா வந்து பிரேக் அவுட்டும் ஆயிருக்கு. திருப்பி ரிவர்சலும் ஆயிருக்கு. எல்லா செட்டப் லைனும் ப்ராப்பரா ஒர்க் ஆயிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பரான ப்ராஃபிட் புக்கிங்க்கான செட்டப் மட்டும் தாங்க குடுத்துருக்கு. நம்ம சேனல் வந்து மினிமம் ரிஸ்க் அண்ட் மேக்ஸிமம் ப்ராஃபிட் இத ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதுபடி நம்ம செட்டப்ப பார்த்தீங்க அப்படின்னாலே ப்ராப்பரா வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம செட்டப்ப எப்படி என்ட்ரி, எக்ஸிட் பண்ணணுன்ற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோ லிங்க் குடுத்துருக்கேன். என்ட்ரி, எக்ஸிட் சொல்லிட்டு அந்த லிங்க கிளிக் பண்ணிட்டு பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். நம்ம செட்டப் எப்படி ஃபாலோ பண்றோம், நம்ம ரூல்ஸ் என்ன, பேசிக் கண்டிஷன்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்றோம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து நிஃப்டி 50லயும், பேங்க் நிஃப்டிலயும் 4 ட்ரேட் மட்டும் தான் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து டர்ன் ஓவர் வந்து மந்த் எண்டு தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? நம்ம நடுவுலயோ இல்ல டெய்லி வைஸோ கிடையாது. நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மந்த் எண்டு மட்டும் தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ வந்து நம்ம பார்க்கணும். இப்போ வந்து நம்ம நேத்து குடுத்த செட்டப் எப்படி ஒர்க் ஆச்சுன்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து வீடியோஸ் வந்து ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பார்த்தா மட்டும் தான் நம்மளோட செட்டப்ஸ் அண்ட் அப்புறம் நம்மளோட பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரா கிளியரா தெரியும். அப்புறம் நம்ம என்ன ஐடியாஸு, எப்படி என்ட்ரி எடுக்கிறோம், கன்ஃபர்மேஷன எப்படி டிசைட் பண்றோம்ன்றது எல்லாமே வந்து அனலைசிஸ் வீடியோல மட்டும் தான் நம்ம சொல்றோம். அதனால வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு கிளியரா தெரியும். ஓகேங்க. நேத்து நம்ம குடுத்த செட்டப்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ப்ராப்பரா ஓப்பன் ஆயிட்டு, நம்ம அப் ட்ரெண்டுக்கான குடுத்த ஃபர்ஸ்ட் லைன பிரேக் அவுட் பண்ணி நமக்கு கன்ஃபர்மேஷன் இங்க குடுத்துச்சுங்க. இங்க வேற எங்கேயும் கன்ஃபர்மேஷன் குடுக்கல. ஏன்னா லைனோட கான்டாக்ட் இருக்கு. நம்மளோட கான்செப்ட் என்னன்னா, லைன் கான்டாக்ட் இல்லாம ஒரு அப்க்கான கேண்டில்னா ஒரு கிரீன் கேண்டிலும், டவுன்க்கான கேண்டில்னா ஒரு ரெட் கேண்டிலும் குடுத்தா மட்டும் தான் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துப்போம். பர்ட்டிகுலரா நமக்கு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் குடுத்துருக்குங்க. 23373ல கன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கு. இங்க இருந்து நமக்கு ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு சாரிங்க 40 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஒரு ப்ராஃபிட் குடுத்துட்டு ரிவர்ஸ் ஆயிருச்சு. சரிங்களா? வெறும் 40 பாயிண்ட்ஸ் குடுத்து ரிவர்ஸ் ஆயிருச்சு. ஆக்சுவலா என்ன அப்டின்னா, இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் தான். ஆனா நம்ம குடுத்த டார்கெட்டே வந்து நியரஸ்ட்டா இருக்கு. அதனால இந்த மாரி பிக் கேண்டில் வரையில நம்ம டார்கெட் நியரா இருக்கையில, எப்ப நமக்கு நெக்ஸ்ட் ரெட் கேண்டில் வருதோ அப்பயே நம்ம குளோஸ் பண்ணிட்டு வெளிய வந்துருவோம். அதனால 40 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு ப்ராஃபிட்டு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு 23383 பிரேக் அவுட் பண்ணிட்டு டவுன்க்கான கன்ஃபர்மேஷன் குடுத்துச்சு. அது பார்த்தீங்கன்னா, சேம் அதே மாதிரி தான். இதுவும் ஒரு பிக் கேண்டில். பிக் கேண்டில் கன்ஃபர்மேஷன் ஒரு 30 பாயிண்ட்ஸ் தாங்க ப்ராஃபிட்டே குடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரேடு 40, செகண்ட் ட்ரேடு 30. இன்கேஸ் நீங்க இந்த 40, 30ல க்ளோஸ் ஆகலைனாலும் நம்ம ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் குடுத்து தான் என்ட்ரி ஆயிருப்போம். ஸ்டாப் லாஸ் இல்லாம நம்ம எந்த ஒரு ட்ரேடும் பண்ண மாட்டோம். இதுதான் நம்மளோட ரூலு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க டேட்டா என்ட்ரி, எக்ஸிட் வந்து உள்ள வீடியோ போய் பாருங்க. நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு. அத பார்த்தா மட்டும் தான் நமக்கு கிளியரா புரியும். பர்ட்டிகுலரா நம்மளோட இந்த இடத்துல 3 ட்ரேடு நம்ம என்ட்ரி கன்ஃபர்மேஷன் வந்து ரிவர்சல்ல 23316லேருந்து கிடைச்சிருக்கு. நாம இந்த இடத்துல என்ட்ரி ஆயிருப்போம். 23344ல என்ட்ரி ஆயிருக்கோம். இங்க இருந்து டைரக்ட் ப்ராஃபிட் வந்து 23530 வரைக்கும் வந்து நமக்கு ப்ராஃபிட் புக் ஆயிருக்குங்க. 2 லைன பிரேக் அவுட் பண்ணி நமக்கு வந்து ஃபைனலா 4த் லைன் கிட்ட போயிட்டு நமக்கு ப்ராஃபிட் குடுத்துட்டு ரிவர்ஸ் ஆயிருக்குங்க. லைன டச் பண்ணல. அதனால நம்ம ரிவர்சல் கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆல்மோஸ்ட் இந்த பாயிண்ட் டூ இந்த பாயிண்ட் வந்து நமக்கு 190 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் நிஃப்டி 50லங்க. 3 ட்ரேடு. ஆல்ரெடி 70 பாயிண்ட்ஸ் 2 ட்ரேட்ல எடுத்துட்டோம். இப்ப வந்து 190 பாயிண்ட்ஸுங்க. 260 பாயிண்ட்ஸ் 3 ட்ரேட்லயே எடுத்துட்டோங்க. ஏன்னா நம்ம செட்டப் வந்து அவ்வளோ அக்யூரஸியா வேலை செஞ்சிருக்கு. இன்னைக்கும் நம்ம செட்டப் வந்து 100% பெர்ஃபெக்ட்டா வேலை செஞ்சிருக்குங்க. இத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட 4த் ட்ரேடு. 4த் ட்ரேடு ஒரு ரிவர்சல் 499 ரிவர்சல்ல எடுத்திருக்கோம்.
நம்ம இங்கே என்ட்ரி ஆகிட்டு இங்கே வரைக்கும் தான் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் நம்மளோட டார்கெட் அண்டு செட் பாயிண்ட்டுக்கு நடுவுலே இருந்திருக்கு. இது ஒரு 65 பாயிண்ட்ஸுங்க. நம்ம வந்து 23487ல் என்ட்ரி ஆகிருப்போம். 23422ல் எக்ஸிட் ஆகிட்டோங்க. நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து இது ஒரு 65 பாயிண்ட்ஸு. ஆல்ரெடி வந்து நம்ம 260 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோம். டோட்டலாக வந்து 320 பாயிண்ட்ஸ் நிஃப்டி 50ல் மட்டும் இன்றைக்கி 350 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குங்க. இதுக்கு மேலே வேறு யாராலையும் செட்டப் கொடுக்க முடியாது. அதனால் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட அக்யூரசி லெவல் எப்படின்றத எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நிஃப்டி 50க்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். நாளைக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். நாளைக்கு வந்து ட்ரேடு வந்து சாட்டர்டே இருக்குது. ஆனால் வந்து ரிஸ்க் ட்ரேடர் மட்டும் பாருங்கள். மற்ற எல்லோரும் நம்ம செட்டப்பை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும், வாட்ச் பண்ணால் மட்டும் போதும். ரிஸ்க் இல்லாதவங்களாம் என்ட்ரி ஆகாதீங்க. ஏன்னா மேக்ஸிமம் பையர்ஸ் எப்போ வருவாங்க, எப்போ போவாங்கன்னே தெரியாது. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் நியூஸ் வேறு வரும். அதை டிபெண்ட் பண்ணி மார்க்கெட் வந்து ஆசிலேஷன் அதிகமாகும். அதனால் ப்ராப்பராக செட்டப் பார்த்து என்ட்ரி ஆகுங்க. வித்தவுட் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எதுவுமே என்ட்ரி ஆகாதீங்க. செட்டப் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளோட நாளைக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு செட்டப் 23601, செகண்ட் செட்டப் 23683, நம்மளோட தேர்டு செட்டப் 23769, ஃபோர்த்து செட்டப் 23843, ஃபிஃப்த்து செட்டப் 23918, சிக்ஸ்த்து செட்டப் 24031, செவன்த்து செட்டப் 24123. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட டவுனுக்கான செட்டப்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். 23642, சாரிங்க 23462, ஃபஸ்ட்டு செட்டப். செகண்ட் செட்டப் 23383, தேர்ட் செட்டப் 23312, fourth setup 23254, fifth setup 23176, sixth setup 23124, seventh setup 23045. இதாங்க நமக்கான நாளைக்கான செட்டப்ஸு. இதை மட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். ரிஸ்க் ட்ரேடர் யாரும் என்ட்ரி ஆக வேணாம். ஏன்னா நாளைக்கு என்ன நிலமைன்னு தெரியாது. சேம் ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே போகிறதுக்கான மூமெண்ட்ஸும் இருக்குது. அதிகமான ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கிறதுக்கும் காரணமாக இருக்குது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகே, நிஃப்டி 50 முடிச்சுட்டு பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டிக்கான செட்டப் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ட்ரி எக்ஸிட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ ப்ராப்பராக பார்த்துட்டு நம்ம செட்டப்பை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம செட்டப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ட்ரி எக்ஸிட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அதனால் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செட்டப்பை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபுல் வீடியோ வந்து பார்த்தா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம எப்போ கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம் என்னன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அனலிசிஸ் வீடியோவில் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுக்குன்னு தனியாக எதுவும் வீடியோ கொடுக்கல. அதனால் ப்ராப்பராக அந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எப்படி கன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுங்கிறது தெரியாது. நாம் இப்போ இன்றைக்கி பேங்க் நிஃப்டிக்கான ஸ்டேட்டஸை பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம 10 மினிட்ஸ் எந்த ஒரு ட்ரேடு எடுக்க போகிறதில்ல. அதை நம்ம விட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டவுன் ட்ரெண்டில் 49102 பிரேக் அவுட் கொடுத்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. நம்ம என்ட்ரி ஆகிருப்போம். ஆல்மோஸ்ட் வந்து 49065ல் என்ட்ரி ஆகிருக்கோம். ஆனால் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிருச்சு. ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணது 49136ல். நம்ம இதோட மேக்ஸிமம் ஹையில் வச்சுருப்போம். 49136ல் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 70 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரேடு லாஸு. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணதில் 70. இது வந்து ஒரு மினிமம் ரிஸ்க்கு தான். 70 பாயிண்ட்ஸுங்கிறது வந்து ரொம்ப மினிமம் ரிஸ்க்கு தான். ஏன்னா நம்மளோட
டார்கெட் வந்து அப்படி இருக்கும். ஏன்னா இது டார்கெட் வந்து நமக்கு இது குறைச்சி எடுக்கவே மாட்டோம் ப்ராஃபிட்டில். இதோட அதிகமாக தான் இருப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் இல்லை, இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. திருப்பி மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிட்டு மறுபடியும் 102லேருந்து ரிவர்சல் கிடச்சி நமக்கு இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குங்க. 49176 நம்ம என்ட்ரி ஆகிருக்கோம். நம்ம இங்கே என்ட்ரி ஆகிருந்தோம் அப்படின்னா இதோட நெக்ஸ்ட் டார்கெட் எங்கே போய் நிற்கிது அப்படின்னா 49674. ஆல்மோஸ்ட் வந்து ஒரே ட்ரேடில் 500 பாயிண்ட்ஸுங்க நம்ம செட்டப்ஸ் இன்னைக்கு கொடுத்துருக்கு. இது போல் வேறு யாராலையும் செட்டப் கொடுக்க முடியாது. அதனால தான் வந்து நம்ம அக்யூரேசியில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம என்ன பாயிண்ட் கொடுத்தோமோ அந்த பாயிண்ட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்குங்க. ஆல்மோஸ்ட் 3 லைனை பிரேக் அவுட், அதாவது 4வது லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 3 லைனை பிரேக் அவுட் பண்ணி 5th லைனை டச் பண்ணி நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கொடுத்து செகண்ட் ட்ரேடு 500 ட்ரேடுங்க, 500 பாயிண்ட்ஸ். தேர்டு ட்ரேடு இங்கேருந்து ஒரு ரிவர்சல், நம்ம இங்கே என்ட்ரி ஆகிருப்போம். 49622ல் என்ட்ரி ஆகிருக்கோம். திருப்பி நமக்கு இங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸுங்க, 300 பாயிண்ட்ஸ் வேறு எங்கேயுமே நிற்கல. நேராக நம்ம லைனில் மட்டும் லைட்டாக ஸ்ட்ரைட்டாக போயிருக்கு. இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் பாருங்கள், நம்ம லைனில் மட்டும்தான் ஃபாலோ பண்ணியிருக்க தவிர வேறு எங்கேயுமே போகல. அது ப்ராப்பராக 300 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு 49431ல். இங்கே இருந்து 49647 வரைக்கும் நமக்கு ஒரு ப்ராஃபிட், ஒரு 200 பாயிண்ட்ஸ். ஃபோர்த்து ட்ரேட். ஃபஸ்ட்டு ட்ரேடு வெறும் 70 பாயிண்ட்ஸ் லாஸு. செகண்ட் ட்ரேடு 500 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். தேர்டு ட்ரேடு 300 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். ஃபோர்த்து ட்ரேட் 200 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். இதுக்கு மீறி என்னங்க வேணும்? 500, 500, 1000, 70 ஒரு ட்ரேட் லாஸு. ஆல்மோஸ்ட் 930 பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் மட்டும் நம்ம ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். நிஃப்டி 50ல் வந்து 360 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் எடுத்திருக்கோங்க. ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு இன்றைக்கி 1300 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கோங்க. இந்த மாதிரி ப்ராப்பர் செட்டப் நம்ம சேனலை தவிர வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான செட்டப்ஸ். நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப் என்னவாக இருக்கும் அப்படின்னா 49674. இதுதான் நாளைக்கு நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப். செகண்ட் செட்டப் 49832. தேர்ட் செட்டப் 49945. ஃபோர்த்து செட்டப் 50074. ஃபிஃப்த்து செட்டப் 50263. சிக்ஸ்த்து செட்டப் 50486. செவன்த்து செட்டப் 50658. எயித்து செட்டப் 50812. இதுதான் நாளைக்கு அப் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா நம்ம பேங்க் நிஃப்டியில் இருக்க வேண்டிய செட்டப்ஸு. ரிஸ்க் ட்ரேடர் மட்டும் இது நாளைக்கு என்ட்ரி ஆகுங்க. ரீசன் ஏன் அப்படின்னா நாளைக்கு சாட்டர்டே பையர்ஸ் கம்மியாக இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனும் ஃபினான்ஸ் நியூஸை டிபெண்ட் பண்ணி அப் டவுன் அதிகமாக இருக்கலாம், இல்லை ரேஞ்ச் பவுண்டில் இருந்து ஒரே லைனில் இருக்கிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டவுனுக்கான செட்டப்ஸ் பார்த்துருவோம். 49455. இது வந்து ஃபஸ்ட்டு செட்டப். செகண்ட் 49388. தேர்ட் 49278. ஃபோர்த் 49102. ஃபிஃப்த்து செட்டப் 48882. சிக்ஸ்த்து செட்டப் 48721. செவன்த்து செட்டப் 48557. எயித்து செட்டப் 48409. இதுதான் நமக்கான நாளைக்கான செட்டப்ஸு. இந்த செட்டப்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வரலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் ப்ராப்பராக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதோட நம்மளோட சேனலோட அக்யூரசி லெவல் என்னன்னு தெரியும். நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு தான் வெளியே வருவோம். அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து
நம்மளோட சேனலை பற்றி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.